ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சரிங்களா? வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் வாழைத்தண்டு பொரியல் செய்யவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த வாழைத்தண்டை எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சமையலை பற்றி. நாங்கள் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் தான் போடுறோம். ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸு, வெஜிடேரியனு, நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் செய்கிற இந்த பொரியல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் அதை வாங்குறதே கிடையாது, அதை சமைக்கிறதும் கிடையாது. அது ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், நிறைய சொல்லியிருப்பாங்க இதோட நன்மைகளை பற்றி. இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே கூடாது. இது மாதிரி வாழைத்தண்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை உடனே அப்போத்துக்கு அப்போவே நீங்கள் பொரியல் செஞ்சுருங்க, சூப்பராக இருக்கும். இது சில ஏரியாவில் 10 ரூபா 20 ரூபான்னு விற்பாங்க. நாங்கள் வாங்கும்போதே இது 18 ரூபா. பட் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் நாங்கள் வாங்குவோம். சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுதான் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நார் சத்து இருக்குது. நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி இது. பாருங்கள், அதை எப்படி உரித்து எடுக்கிறது அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக காமிக்கிறோம். இதுதான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். எல்லா காய்கறிலையும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. நம்ம எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்திக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில காய்கறிகள் தான் பிடிக்கும், அதையே அடிக்கடிக்கு வாங்குவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, மற்றதெல்லாம் விட்டுடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம சமைச்சு அதை சாப்பிடணும். இதுலேயும் ஒரு சத்துக்கள் இருக்குது.
இதில் வந்து நார் சத்து இருக்குது சரிங்களா. இதில் எப்படிலாம் வருது பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம், எப்படி உரிக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் சமையல் செய்யும் போதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த டவுட்டும் வராது. அதுக்காக தான் பாருங்கள், ஒன்றுலேயே 4 நேரம் வருது. அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. தண்ணியில் தான் போடணும் சரிங்களா. கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எப்போவுமே வச்சுக்கோங்க. இது மாதிரி வாழைத்தண்டெல்லாம் நம்ம பொரியல் செய்யணும் அப்படின்னா கட் பண்ணி கண்டிப்பாக அவசியம் நம்ம தண்ணியில் தான் போடணும். நாரெல்லாம் எப்படி எடுக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் கூட நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நார் நேரம் வருதுங்களா, அதான் எடுத்துடணும். ஒரு வாட்டியும் கட் பண்ணும்போதே நார் வரதான் செய்யும், அதை நம்ம எடுத்துடணும் சரிங்களா. சில பேர் இந்த நாரெல்லாம் எடுக்க ரொம்ப என்ன சொல்றது கஷ்டப்படுவாங்க, சோம்பேறித்தனப்படுவாங்க. அதனாலேயே இதை வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து செய்யறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருந்தாலும் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இது நம்ம சமைச்சு சாப்பிட்டா இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னும் போதே நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சமைக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இது மாதிரி வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ பொறுமையாக ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. இது வந்து பிகினர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, குக்கிங் சமையலில் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன், பிகினிங் லெவலில் இருக்கிறேன், ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறேன் அப்படின்றப்பட்டவங்களுக்குலாம் இதை எப்படி உரிக்கிறதுன்னு கூட தெரியாது, இது எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, அதில் நாரெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். அதுக்காக தான் நாங்கள் வந்து டீட்டெயிலாக ஒரு விஷயத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க, சொல்லி தருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. இன்னும் கூட சில பேர் வீட்டில் சொல்லித்தரத்துக்கு பெரியவங்க கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் யார் சொல்லிக் கொடுப்பா? இது மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் உலகத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் சில பேருக்கு நாங்கள் இந்த வீடியோஸில் வந்து தமிழில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். பட் தமிழே தெரியாதவங்க கூட இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற செய்முறை மேபி அவங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் நாங்கள் ஃபுல் வீடியோவாக காமிக்கிறோம். நாங்கள் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனாலும் நாங்கள் செய்கிற ஒரு ப்ராசஸும் அவங்க கவனித்து அவங்க கண்டிப்பாக சமையல் கற்றுப்பாங்க. இது மாதிரி வாழைத்தண்டு அவங்க பார்த்தாங்க, ஒரு காய்கறி கடையில் பார்த்துட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. சில டைமில் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும், 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். நானே எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அது என்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து ரேட்டு 18 ரூபான்னு சொன்னாங்க. பட் காய்கறி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ரூபாய் கிடைக்குது, கண்டிப்பாக வாங்கலாமே, இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லை. வாங்கி கண்டிப்பாக கற்றுக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கம்மி ரேட்டுக்கு காய்கறி கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி டைமில் வாங்கி சமையல் செஞ்சு கற்றுக்கோங்க. நாங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஸ்டைல். நாங்கள் எப்போவுமே சமையல் எப்படி கற்றுப்பாங்க, அவங்க முன்னோர்கள் அவங்க வீட்டு பெரியவங்க என்ன மாதிரி சமைக்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா இது மாதிரி வாழைத்தண்டெல்லாம் இது மாதிரி தான் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. எங்கள் பாட்டிலாம் எப்போவுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க.
நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. விவசாயம்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி விவசாயம்னா பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதில் வேலைகள் நிறைய இருக்கும். சிட்டியில் வந்து ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் என்றைக்குன்னா வில்லேஜ் பக்கம் போய் பாருங்கள், விவசாயம் பண்ணுறவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஓய்வுன்றதே இருக்காது. என்ன சொல்லுவாங்க, காலையில் ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னு நிறைய வேலைகள் வந்து இருக்கும். அது மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக அவங்களாம் இருந்தாங்கன்னா, அது மாதிரி உணவுகளை அவங்க வந்து சாப்பிட்டாங்க. இன்னும் கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வில்லேஜ் சைட்லலாம் நீங்கள் என்ன அடிக்கடிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். சம்மர் டைம்லலாம் கூழ் 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 அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் என்ன கூழா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது அவ்வளவும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேழ்வரகு கூழ் அதெல்லாமே. அது மாதிரி தான் இந்த வாழைத்தண்டு கூட. மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கூட இதை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னும் சில பேர் தெரிஞ்சவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு சூப்பு செஞ்சு குடிப்பாங்க. அது மாதிரி 1000 சொல்லலாம் வரிசையாக, அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறோம் இந்த பொரியல் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நாம் எதையுமே சுவையாக ஒரு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த ரிசல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வாழைத்தண்டை தோலை உரிச்சிட்டு ஒரு பீஸாக கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு அருமையாக நம்ம தண்ணியில் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
இது மாதிரி தான் நீங்களும் சமைக்கும் போதே செய்யணும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி வீட்டில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நாங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்தோம். நீங்கள் வீடியோ நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டியும் அந்த ஒரு பீஸும் போட்டதுக்கப்புறமா நாங்கள் கையாலேயே அந்த நார் எடுத்துட்டோம். சில டைமில் என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தண்ணியில் போட்டதுக்கப்புறமா கூட கையை விட்டு இது மாதிரி அலசும் போதே நிறைய நார் நல்லா தெரியும். அப்போ அந்த நாரை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒரு குச்சி ஒன்று விட்டு அப்படியே அந்த நாரை சொல்லி அந்த நார் வரைக்கும் எடுத்து வெளியே போட்டுருங்க. சரிங்களா? இது மாதிரி தான் கொஞ்சம் இதை செய்ய வேண்டியது இருக்கும். சமையல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அலசி தனியாக அந்த காய் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. சால்ட், உப்பு 1 ஸ்பூன் போட்டாச்சு. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. கேஸை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வாழைத்தண்டு நல்லா வேகணும், அதுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துடும் சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே ஃபில்ட்ரு அது வச்சாச்சு. இதை தான் கொட்டி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, அந்த காய் மட்டும் தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சாச்சு. ஆயிலும் ஊற்றி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நாம் கடுகு வந்து போட போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்காக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் மஞ்சள் போட்டோம்ல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் தெரியுது. மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஆன்டிபயோட்டிக். நமக்கு வந்து எந்த நோயும் வராது. அதுக்காக தான் நம்ம எப்போவுமே சமையலில் மஞ்சள் வந்து 1 ஸ்பூன் போட்டு சமைக்கிறது ரெசிபீஸ்லாம்.
எத்தனை பேருக்கு வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? டக்குன்னு வதங்கணுன்னா லைட்டாக சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிட்டோம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற பொரியல் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பொரியல் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ருசியை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா டீப்பாக வதக்கிறது. இப்போது நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நாம் ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டை போட்டாச்சு கடாயில். வாழைத்தண்டை நம்ம வேக வைக்கும் போது ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு நம்ம போட்டுட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்,
அருமையான டேஸ்டியான சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி ரெடி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் தூவி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.